இந்த ஹஜ்ஜுடைய திருநாளில் உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் காத்துக் கொண்டிருந்தால், அதற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால், அந்த ஆட்டை நாம் அறுக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு வாக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும். யா அல்லாஹ், இந்த நிலைமையில் நான் பெற்றெடுத்த குழந்தையை நீ அறுக்க கூறியிருந்தாலும் நான் அறுக்க தயார். ஆனால் நீ இப்ராஹிமை பக்குவப்படுத்தினாய், அது போன்று என்னையும் பக்குவப்படுத்தி இந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்கு என்று பிரார்த்தனையோடு உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. உதுஹியாவுடைய கடமை எமக்கு முன்னால் இருக்கிறது. அரஃபா தினத்துடைய நாள் எமக்கு முன்னால் இருக்கிறது. சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு முன்னாள் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வருடத்துடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களை அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். கண்ணியமான முறையில் விடுமுறை இருக்கிறது. இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் அந்த நோன்போடு கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தரட்டும்.